ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து ஆன்மீகம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட பார்வையில் ஆன்மீகம்னா அவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க. உங்களோட பார்வையில் ஆன்மீகம்னா என்ன? அதாவதுமா இது வந்து உணர வேண்டிய விஷயம். நம்ம வந்து ஒருத்தர் சொல்லி வந்து இப்போ எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பால் பார்க்குறோம், ஒரு ஸ்வீட்டை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப கண்ணுக்கு முன்னாடி அது தெரியற விஷயம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஸ்வீட்டை கொடுத்து உங்களுக்கு அது இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்காங்களேன், நீங்க அதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன மாதிரி ஸ்வீட்னஸ்ன்னு தெரியும் இல்லையா? நான் வெறும் வந்துட்டு இந்த பாஷை இவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஐஸ்கிரீம் சூப்பர் ஃபிளேவர் அப்படிங்கிறேன். பட் அது வந்து நான் ருசிச்சிருக்கேன் நான் இல்லையா? அதனால என்னால சொல்ல முடியுது. நான் உங்கள்கிட்ட கொடுத்து நீங்களும் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தென் இந்த ருசி நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல வாசனை நல்லா இருக்கு. அப்போ ஸோ அது மாதிரி ஒத்தொத்தரும் உணரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தே ஷுட் பிலீவ். இப்போ ஒரு சின்ன அதாவது இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ரஜினி சாரே ஒரு இதில் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருந்தார். ஒரு ஹாஸ்பிட்டலில் இதில் அவங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ சொன்னார், நம்ம ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம், வந்து கொஞ்சம் இப்படி பண்ணுறோம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு வி டேக் ரெஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியறது இல்லை. அதே நம்மளுடைய ஹார்ட்ங்கிறது அந்த லப் டப்ங்கிறது வந்து த்ரூ அவுட் போயிட்டு இருக்கு. அது எப்போ நிற்கிறது தெரியாது. அதை ரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ நம்ம அதே போல சாப்பிட்றது இருக்கு, வயிற்றுல சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அது எப்போ எவ்வளோ நேரம் அது டைஜஸ்ட் ஆகுது, எப்போ நம்மளுக்கு அது வெளியில வருது, எப்போ அடுத்த பசி வருது, இதை நம்மளால இன்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாண்டர்டா டிசைட் பண்ண முடியுமா? முடியாது. அதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு? அதுவே வந்து ஒரு கிரியேஷனுடைய ஒரு ப்ரூஃப் தானே. ஸோ அந்த உணரல் வந்துட்டாலே போதும். உணரல் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து வேற நம்மளுக்கு அனாவசியமான ஒரு சிந்தனையோ கேள்விகளோ வராது.